ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி இருக்காத ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரெசிபி ரொம்ப ஈஸி தான், ஆனால் அதை நம்ம செய்ய போகிற விதம் தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாம உடனே பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்பவே ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் நம்ம இதை செய்ய போகிறோம். முதல்ல அரிசி மாவு எடுத்துக்கலாம். இது வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ணேன் அரிசி மாவு. இது எப்படி செய்யணும்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அரிசி மாவை வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கினதாக இருந்தாலும் சரி, எந்த அரிசி மாவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக தண்ணி, சில்லு தண்ணி தான், சுடு தண்ணி இல்லை, நார்மல் தண்ணி கொஞ்சமாக விட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். நம்ம வந்து புட்டு செய்யும் போது எப்படி செய்வோமோ அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்துடலாம். தண்ணியை ஊற்றி எல்லா மாவுலேயும் தண்ணி லைட்டாக படுற மாதிரி நம்ம வந்து இதை ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். இதை நீங்கள் கேழ்வரகு மாவு, இல்லை கோதுமை மாவு, இல்லைன்னா அரிசி மாவு, இது 3 மாவில் எதில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமும் தண்ணி படுற மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். கலந்து முடித்த அப்புறமா வந்து நம்ம அதை பிடிச்சி பார்த்தோம்னா மாவு வந்து நல்ல ஒரு உருண்டையாக நம்ம பிடிச்சி அழுத்தினா எப்படி நிற்கும் அந்த மாதிரி, இந்த மாதிரி பிடிச்சா இப்படி அப்படியே நிற்கணும். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறமா இது இப்போ ரெடியாக இருக்குது. அடுத்ததாக துருவின தேங்காய், அதில் சர்க்கரை, ஏலக்காய் பவுடர், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே துருவின தேங்காய் எடுத்து வச்சு அதில் கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கிறேன். திடீர்னு டக்குன்னு ஒன்று செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அதிகமான பொருள் இல்லாமலும் ஒரு ஈஸியாக. இப்போ இது நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண மாவு. இந்த மாவு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது, நல்ல உதிரி உதிரியாக. இப்போ குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் தண்ணி வச்சுக்கலாம். ஒரு 2 கப் போல் தண்ணியை ஊற்றிட்டு மூடிடலாம். இதோட விசில் நம்ம போடக்கூடாது. அதுக்கு பதில் இந்த மாதிரி புனல் இருக்குது இல்லைங்களா, இந்த புனலை இதில் போட்டுடலாம். இந்த மாதிரி இப்போ நீங்கள் ஏதாவது சமையல் பண்ணுறீங்க குக்கர்லன்னும் போது நம்ம இந்த மாதிரி வச்சிட்டோம்னா புட்டுக்கு புட்டும் ரெடி ஆகிடும், ரெசிபிக்கு ரெசிபி ரெடி ஆகிடும். ஒரு சிம்பிளாக ஏதாவது பருப்பு இந்த மாதிரி ஏதாவது வேக வைக்கிறீங்க அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். சாதம் செய்யும் போதும் சரி, டைமிங் வச்சு நம்ம செய்கிறோம் அப்படின்னும் போது இந்த மாதிரி நம்ம இதுக்கு மேலே இந்த விசில் போடுற இடத்துல இதை வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கலாம். அந்த கிண்ணத்தில் நம்ம இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தீங்களா அந்த மாவு வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். புட்டு செய்யும் போது நீங்கள் இந்த மாதிரி குக்கரில் ஏதாவது சமைக்கிறீங்க அப்படின்னும் போது அந்த விசில் எடுத்துகிட்டு அதுக்கு பதில் இந்த புனலை வச்சு செஞ்சுக்கலாம். கொஞ்சம் மாவு, அதுக்கு மேலே கொஞ்சம் பூரணம், இந்த மாதிரி மாற்றி நம்ம வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப அடியிலேயே பூரணம் வச்சுட்டேன். நீங்கள் வந்து நல்லா ஒரு லேயர் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நல்ல சைடில் நல்ல பெருசாக கூட பூரணம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் நடுவில் வைக்கிறேன். அதுக்கு மேலே மறுபடியும் மாவு. இதே மாதிரி மெத்தடில் நம்ம ஃபுல்லாக எல்லா மாவையும் போட்டு முடிக்கிற வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா அழுத்திக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டுறணும். அப்போ தான் அது வந்து நல்லா கெட்டியான ஒரு ஷேப், அதாவது ஒரு கிண்ணம் மாதிரி ஷேப்பில் நமக்கு வரும். உங்களுக்கு கிண்ணம் மாதிரி வேண்டாம், உதிரி உதிரியாக இருந்தால் போதும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அப்படியே அள்ளி உதிரி உதிரியாக கூட வச்சுட்டு வெந்த அப்புறமா எடுத்து அதில் தேங்காய் துருவலோ சர்க்கரையோ போட்டு நம்ம கேழ்வரகு புட்டு எல்லாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கூட செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா போட்டாச்சு. எல்லாத்தையும் நல்லா அழுத்தி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரவுண்டு ஷேப், அந்த கிண்ணம் என்ன ஷேப்பில் இருக்கோ அதே சைஸில் இது வந்துடும். இப்போ நல்லா இந்த மாதிரி அழுத்திக்கலாம். அழுத்திட்டு ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம். காட்டன் துணி நம்ம பொதுவாகவே புட்டு செய்யும் போது பயன்படுத்தும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு காட்டன் துணியை எடுத்துக்கிட்டு இந்த புட்டு நம்ம ரெடி பண்ணிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு மேலே இப்படி போட்டுட்டு இந்த துணியை இப்படி நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு நம்ம வந்து இந்த புனலுக்கு மேலே இந்த மாதிரி இப்படி கவுத்துடலாம். கவுத்து நம்ம அந்த புனலுக்குள்ளே இந்த கிண்ணம் வந்து செட் ஆகிற மாதிரி, அப்போ தானே நம்ம புட்டு வந்து முழுசாக புனலுக்குள்ளேயே இருக்கும். அதனால் இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறம் கையில் இப்படி நல்லா அழுத்தி விட்டுறலாம். இப்படி நல்லா அழுத்தியாச்சு பாருங்கள், நல்லா புனல் சைஸ்க்கு இது வந்துருச்சு. இப்போ இந்த துணி எடுத்து அதுக்கு மேலே அப்படியே மடித்து விட்டுறலாம். மடித்து விட்டுட்டு நம்ம வந்து இதை அப்படியே அடுப்பு மேலே வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சோம்னா நல்லா வெந்துடும்.
தேவைப்பட்டால் நம்ம கிண்ணத்தை போட்டு மூடி வச்சோம்னா ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். ஆனால் கிண்ணம் போடலனாலும் பரவாயில்ல, நீங்கள் அப்படியே இப்படி மடித்து விட்டு வேக வச்சிங்கனாலும் போதும், சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கிண்ணத்தை வந்து இல்லைன்னா இந்த மாதிரி மடிச்சுட்டு அந்த சைஸ்லேயே இருக்க கிண்ணத்துலையே இப்படி போட்டு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறமா இதை தூக்கி நம்ம அப்படியே அடுப்பு மேலே வச்சு நல்ல ஸ்லோவான மிதமான சூடில் வச்சு இது நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம். நல்ல மிதமான தீயிலையே வச்சு நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல மிதமான தீயில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள். மேலே வந்து நல்லா ஆவி வருது பாருங்கள், இந்த மேலே புட்டோட மேலே. இப்போ இது நல்லா வெந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை இறக்கிடலாம். ஆவி வந்தவுடனே நம்ம இதை இறக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் எடுத்துடலாம். வெளியே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இந்த கிண்ணத்தை எடுத்துட்டு அந்த துணியை வந்து நம்ம பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா புட்டு வந்து நம்ம ஒரு தட்டில் மாற்றிட்டு சாப்பிட்டுக்கலாம். எப்போவும் எப்படி சாப்பிட்றோமோ அந்த மாதிரி. இதை செய்கிறது வந்து இந்த மாதிரி ஒரு புனல் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு சிலர் புட்டு மேக்கிங் அந்த மிஷின் வாங்கிட்டு செய்வீங்க. அந்த மாதிரி செய்கிறதும் இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செய்கிறதும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை புனலை வந்து இப்படி பிடிச்சி இப்படி மெதுவாக வெளியே எடுத்தோம்னா வந்துடும். அதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்கள், இதை இப்படி கவுத்துக்கலாம். அவ்வளோதான். புட்டு ரொம்ப சூப்பராக புனல் ஷேப்லேயே வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த துணியை எடுத்துடலாம். புட்டு நம்ம அந்த மாவு இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக துணி வந்து எடுத்துடலாம். ஒருவேளை பூரணம் லைட்டாக ஒட்டிக்கிச்சுன்னா அது வந்து இந்த மாதிரி வந்துடும். அதனால் பூரணம் இருக்கிற முதல்ல வந்து மாவு கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து பூரணத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நல்ல மாவு ஒரு லேயர் தடியான லேயர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே பூரணத்தை வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி ஒட்டாது. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான வேலை செஞ்சது. நல்ல பூரணமும் செம்மையாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நிறைய அதிகமாக பூரணம் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். இது நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது பிடிக்கும். பாருங்கள், மேலே இருந்த அந்த மாவு எடுத்துட்டேன். உள்ளுக்குள்ளே பூரணம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பூரணம் வச்சு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். முதல்ல கொஞ்சம் மாவு வச்சுட்டு நடுவில் நிறைய பூரணமே வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ஒரு லேயர் மாவு மாதிரி கூட பண்ணிக்கலாம். இது உடச்சி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அரிசி மாவு புட்டு ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? அப்போ மறக்காமல் லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. பத்திரமா இருங்க. கொரோனா காலம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளேயே இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.